பாக்குரப்பட்டி கிராமம். எந்நேரமும் இடிஞ்சு விழுகிற நிலையில ஒரு பழைய குடிசை வீடு. இருட்டான அகல் விளக்கோட வெளிச்சத்துல தேவாவும் அவனோட பொண்டாட்டி கவிதாவும் நெஞ்ச பொளக்கிற வேதனையோட உட்கார்ந்திருக்காங்க. ஐயோ, இப்போ என்னால இந்த நரக வேதனைய தாங்கவே முடியலைங்க. நிலத்துல ஒரு சொட்டு பயிர் கூட விளையல. வேலை தேடி அலைஞ்சா ஒரு வேலையும் கிடைக்கல. நம்ம சின்னஞ்சிறு குழந்தைங்க பசியால சுருண்டு கிடந்து கதறானுங்க. நேத்து ராத்திரி அவங்க கண்ணுல இருந்து வழிஞ்ச கண்ணீரை பார்த்ததும் என் நெஞ்சமே வெடிச்சு சிதறிடும் போல இருந்துச்சுங்க. என்னால இத சகிக்கவே முடியல. கவலைப்பட்டு மனசை விட்டுடாத கவிதா. அந்த சாமி நமக்கு உழைக்க கையும் காலும் தந்திருக்கான். நம்ம வேர்வை சிந்தி உழைக்கிற உழைப்பாலேயே ஏதாச்சும் ஒரு நல்ல வழிய கண்டுபிடிச்சிடலாம். நானும் நேத்து ராத்திரி ஒரு இமை கூட மூடல கவிதா. யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். என்ன வழி எங்க கண்டுபிடிக்கிறது? எனக்கு எந்த ஒரு நல்ல வழியும் தெரியலையேங்க. இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிலமும் வறட்சியால பாளம் பாளமா வெடிச்சு முள்காடா கிடக்கே. நாளைக்கு காலையிலேயே நான் ஊருக்குள்ள போய் ஏதாச்சும் பொழப்புக்கு வழி இருக்கான்னு பாக்குறேன். கண்டிப்பா அந்த சாமி நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான் கவிதா. மறுநாள் காலை மன போராட்டத்தோட கவிதா ஊரு கோவில நோக்கி போறா. அங்கே மரத்தடியில ஒரு சாமி கும்பிடுற பெரியவரு உட்கார்ந்திருக்காரு. அவரோட மூஞ்சியில மாபெரும் பேரொளியும் அசைக்க முடியாத அமைதியும் ததும்புது. சாமியாரே, நாங்க சொல்ல முடியாத துயரத்துல வாழ்ற மாபெரும் ஏழைங்க. ராப்பகலா ஓயாம உழைக்கிறோம். ஆனா வாழ்க்கையில எதுவுமே நல்லபடியா நடக்கல. என் சின்னஞ்சிறு குழந்தைகளோட பசி துயர தீர்க்க ஏதாச்சும் ஒரு நல்ல வழி காட்டுங்க சாமியாரே. மகளே, உண்மையா உழைக்கிற எந்த ஆத்மாவுக்கும் அதற்கான பலன் கண்டிப்பா கிடைச்சே தீரும். ஆனா சரியான திசையில யோசிச்சு செய்யற உழைப்பு மட்டும்தான் முழுமையான பலனை தரும். நீ உன் புருஷனோட கை கோர்த்து ஒரு காரியத்துல இறங்கு. வெற்றி உங்களை தேடி வரும். ஆனா ஒன்றை மட்டும் உன் மனசுல பதிச்சுக்கோ. வாழ்க்கையில மாபெரும் வெற்றிங்கிறது அவ்வளவு சுலபமா கிடைச்சிடாது. புத்திசாலித்தனமும் நேர்மையும் இணையுறப்போதான் நிலைச்ச வெற்றி சாத்தியமாகும். ஆனா பொழப்ப தொடங்கறதுக்கு எங்க கிட்ட எந்த ஒரு வழியோ பொருளோ இல்லையே சாமியாரே. சாமியார் பக்கத்துல கம்பீரமா கட்டப்பட்டிருந்த ஒரு பலமான எருத சுட்டி காட்டி பேசுறாரு. இதோ நிக்குதே, இந்த எருது இனிமே உன்னோடது மகளே. இதை நல்ல வழியில முழுமையா பயன்படுத்து. இது உங்களோட தலையெழுத்தையே முற்றிலும் மாத்தி அமைக்கும். சாமியாரே, இவ்வளவு பெரிய பரிசை ஏத்துக்கிறதுக்கு இந்த ஏழைக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்குன்னு தெரியலையே. தகுதிங்கிறது பிறக்கும் போதே மனுஷனுக்கு கிடைக்கிறது இல்லை மகளே. அது நாம செய்யற நல்ல காரியங்களாலும் உழைப்பாலும் உருவாக்கப்படுவது. இதை நேர்மையாகவும் தர்மத்தோட வழியிலும் பயன்படுத்து. தகுதி உன்னை தேடி தானாகவே வரும். கவிதாவுக்கு அவர் வார்த்தைகளோட முழு அர்த்தம் புரியலன்னாலும் அந்த எருத புடிச்சுக்கிட்டு சாமியாரோட கால்கள்ல விழுந்து நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்புறா. கவிதா, இந்த கம்பீரமான எருதை எங்கிருந்தடி கொண்டு வந்தே? நம்ம ஊரு கோவில் சாமியார் தந்தாருங்க. இது நம்ம குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி அமைக்கும்னு ஆசீர்வதிச்சு அனுப்புனாருங்க. ஆனா வெறும் எருத மட்டும் வச்சுக்கிட்டு நாம என்னடி பண்ண முடியும்? ஏங்க, நாம இத வச்சு ஊருக்குள்ள விறகு வியாபாரம் பண்ணலாமுங்க. அடர்ந்த காட்டுக்குள்ள போய் காய்ஞ்சு போன விறகுகளை சேர்த்து இந்த எருது மேல ஏத்திக்கிட்டு போய் சந்தையில விக்கலாமுங்க. தேவாவுக்கு பொண்டாட்டியோட இந்த தெளிவான யோசனை ரொம்பவே பிடிச்சு போகுது. மறுநாளே அவங்க 2 பேரும் அடர்ந்த காட்டுக்கு போய் காய்ஞ்ச விறகுகளை சேர்த்து எருதின் மேல ஏத்தி சந்தைக்கு போறாங்க. அவங்க கொண்டு போன விறகுகள் எல்லாமே நல்ல விலைக்கு தங்கம் போல விக்கிது. தேவாவும் கவிதாவும் தங்களோட உழைப்புக்கான முதல் பலன் கிடைக்க தொடங்கிட்டத உணர்றாங்க. சில வாரங்களுக்கு பிறகு உடைஞ்ச குடிசையில புது நம்பிக்கை பிறக்குது. கவிதா, இப்போ நம்ம வீட்டுல தினமும் சுட சுட அடுப்பு எரியுது. நம்ம சின்னஞ்சிறு குழந்தைகளோட வயிறும் முட்டை முட்டை நிறையுது. மெதுவா நாம வாங்கி இருந்த கடனை எல்லாம் அடைக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அப்போ கவிதாவோட உயிர் தோழியான சின்னம்மாள் அவளை பார்க்க பாசத்தோட வர்றா. கவிதா, உன் வீட்ல இப்போ கஷ்டமெல்லாம் தீர்ந்து நிலைமை சரியாகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். உங்க முன்னேற்றத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குடி. ஆமா சின்னம்மா, அந்த சாமியோட அளப்பரிய கருணையால நம்ம கஷ்டங்கள் எல்லாம் மெதுவா தீர்ந்துட்டு வருது. ஆனா ஏனோ என் மனசுக்குள்ள ஒரு விசித்திரமான பயமும் உணர்வும் ஓடுதுடி. யாரோ நம்ம குடும்பத்தை பொறாமையோடும் வஞ்சகத்தோடும் பாக்குற மாதிரி தோணுது. ரொம்ப ஜாக்கிரதையா இரு கவிதா. இந்த ஊர்ல இருக்கிற கொடூர வட்டிக்கடைக்காரன் வேலாயுதம் ஐயா எல்லாரோட முன்னேற்றத்தையும் நச்சு கண்ணோட கண்காணிக்கிற வண்டி. உன் குடும்பத்தோட இந்த பெரிய முன்னேற்றத்தை அவன் ஒருபோதும் பொறுத்துக்கவே மாட்டான். இரக்கமில்லாத வஞ்சக வட்டி கடைக்காரன் வேலாயுதம் ஐயாவோட மாளிகை. அவன் தன் கொடூர கூலி ஆட்களோட நச்சு திட்டங்களை தீட்டியபடி ஆத்திரத்துல கொதிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பிச்சைக்கார பைய தேவா நாளுக்கு நாள் பெரும்பணக்காரனா உயர்ந்துட்டே வர்றானே. இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அவனுக்கு கொடுத்த கடனை முழுசா என் மூஞ்சியில தூக்கி அடிச்சு அடைச்சிடுவான். இது என் வட்டி வியாபாரத்துக்கே பேரழிவா போயிடுமே. எசமான், அதுக்கு நாம இப்ப என்னதான் பண்றது? அவனோட மாபெரும் வருமானத்துக்கும் இந்த திடீர் உயர்வுக்கும் காரணமே அந்த ஒரே ஒரு எருதுதான். அந்த எருது மட்டும் அவன் கைவசம் இல்லன்னா அவனால காட்டுக்குள்ள போய் ஒரு துண்டு விறகை கூட விற்க முடியாது. அப்போ
இன்னைக்கே அந்த எருதை இரவோடு இரவா திருடிட்டு வர சொல்றீங்களா எசமான்? ஆமா, நடுராத்திரி நேரத்துல அந்த தேவாவும் அவனோட பொண்டாட்டி கவிதாவும் சுருண்டு படுத்து ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறப்போ இந்த வேலையை கச்சிதமா முடிச்சிடுங்க. ஊர்ல யாருக்கும் ஒரு துளி சந்தேகம் வராத அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். கவலைப்படாதீங்க எசமான். இன்னைக்கு நடுராத்திரியே அந்த எருத அசைக்க முடியாம தூக்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிக்க வைக்கிறோம். நடுராத்திரி, காரிருள் சூழ்ந்த நடுராத்திரியில அந்த இரு கொடூர ஆட்களும் தேவாவோட உடைந்த குடிசை முற்றத்துல திருடர்களை போல நுழையறாங்க. எருது ஒரு மரத்துல கட்டப்பட்டு அமைதியா நின்னுகிட்டே இருக்கு. டேய், கயிற்ற கவனமா அவிழ்த்துடு. சிறு சத்தம் கேட்டா கூட அந்த தேவாவும் கவிதாவும் முழிச்சுக்குவானுங்க. எருது ஏதாச்சும் அசைஞ்சு சத்தம் போட்டா நான் உடனே இதோட வாய பலமா பொத்திடுறேன். ஆனால் ஏழையின் வீட்ல பசி தூங்கினாலும் தாய்மை விழிப்போட இருக்குமே. கவிதா தூக்கத்திலும் சிறு சலசலப்பு கேட்டு விழிச்சுக்கிறா. ஏங்க எழுந்திருங்கங்க, நம்ம முற்றத்துல ஏதோ வினோதமான கொடூர சத்தம் கேக்குதுங்க. என்ன கவிதா, இவ்வளவு நடுராத்திரி நேரத்துல நம்ம குடிசைக்கு யாரு வரப்போறாங்க? கவிதா ஜன்னல் வழியே எட்டி பாக்குறா. முற்றத்துல இரு உருவங்கள் எருதை கயிற்றோடு இழுத்துச் செல்வதை கண்டு அலறுறா. அவளோட கூச்சலையும் அசைவையும் கண்ட அந்த இரு கூலி ஆட்களும் எருதை அப்படியே போட்டுட்டு இருட்டுக்குள்ள ஓடி ஒளியிறாங்க. ஏங்க, நம்ம எருதை திருட பார்த்த அந்த பாவிகளை நாம இப்போதே முத்துசாமி நாட்டாண்மையிடம் போய் புகார் செய்யணுங்க. நீ சொல்றது சரிதான் கவிதா. ஆனா அந்த இருட்டுல எருதை திருட வந்தவங்க யாருன்னு உனக்கு தெளிவா தெரிஞ்சதா? இருட்டுல மூஞ்சிங்க தெளிவா தெரியலங்க. ஆனா அவங்க ஓடின விதத்தை பார்த்தா அந்த வேலாயுதம் ஐயாவோட கொடூர ஆட்களாத்தான் இருக்கும்னு என் மனசு சொல்லுதுங்க. மறுநாள் கால தேவாவும் கவிதாவும் நீதியை தேடி ஊர் தலைவர் முத்துசாமி நாட்டாண்மையின் பஞ்சாயத்து திண்ணைக்கு போறாங்க. ஏய் தேவா, உங்க எருதை யாரோ திருட பார்த்தாங்கங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் அசைக்க முடியாத உறுதியான ஆதாரம் இருக்கா? கையில ஆதாரம் ஏதும் இல்ல நாட்டாண்மை அவர்களே. ஆனா என் மனைவியும் நானும் என் சொந்த கண்ணால் அந்த திருடர்களை பார்த்தது 100க்கு 100 உண்மைங்க. ஆதாரம் எதுவுமே இல்லாம நான் எந்த ஒரு நபர் மேலையும் குற்றம் சாட்ட முடியாது. போங்க, உங்க எருதை நீங்களே பத்திரமா கவனிச்சுக்கங்க. அப்போ அங்கே நின்றிருந்த ஊர் மூத்தவரான பக்ரிசாமி நாட்டாண்மைக்கு தெரியாம தேவனை தனியே அழைத்து ரகசியமா பேசுறாரு. தம்பி தேவா, இந்த நாட்டாண்மை அந்த வஞ்சக வட்டி கடைக்காரன் வேலாயுதம் ஐயாவோட நெருங்கிய நண்பன். இங்க ஆதாரம் இல்லாம உனக்கு எந்த நியாயமும் தர்மமும் கிடைக்காது. நீயும் உன் பொண்டாட்டியும் அந்த ஐயா கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேலாயுதம் ஐயா நாட்டாண்மையின் நெருங்கிய நண்பன் என்பதால் அதிகார வர்க்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வழக்கை மூடுது. தேவாவும் கவிதாவும் ஏமாற்றத்தோட வீடு திரும்புறாங்க. அன்று முதல் அவங்க இரவில் தூங்காம எருதின் அருகிலேயே படுத்து உயிருக்கு பயந்து காவல் காக்குறாங்க. எசமான், அந்த தேவாவும் கவிதாவும் இப்போ எருதோட பக்கத்திலேயே ராப்பகல விழிச்சுக்கிட்டு தூங்குறாங்க எசமான். இனிமேல் அதை திருடுறது மாபெரும் கஷ்டமான விஷயம் எசமான். திருடுறதுக்கு வழி இல்லைன்னா என்ன, வேற குறுக்கு வழியில அதை அவன்கிட்ட இருந்து தந்திரமாக பறிக்கிறேன். எனக்கு இன்னொரு மாபெரும் நச்சு திட்டம் தோணுது. அந்த ஏழை பயலுக்கு பெரிய புத்திசாலித்தனம் எல்லாம் கிடையாது. என் தந்திரமான வார்த்தை ஆட்டத்தாலேயே அவனை சிக்க வச்சு அந்த எருதை என் கைக்கு வரவழைக்கிறேன். சில நாட்களுக்கு அப்புறம் குடிசைக்குள்ள தேவா சந்தைக்கு கிளம்ப தயாராகிறான். கவிதா, நான் சந்தைக்கு கிளம்புறேன். இன்னைக்கு காடு பூரா அலைஞ்சு நல்ல காய்ஞ்ச விறகுகளை சேர்த்து வச்சிருக்கேன். விறகை நல்ல விலைக்கு விக்கிறது மட்டும் இல்லாம அந்த வஞ்சக வேலாயுதம் ஐயாவோட கடனையும் இன்னைக்கே அவன் மூஞ்சியில தூக்கி அடிச்சு அடைச்சிடணும்னு நினைக்கிறேன். அந்த சாமி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா முடிச்சு தரட்டுங்க. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கங்க. நம்ம உயிர் போன்ற எருது மேல யாரோட நச்சு கண்ணோ விழுந்திருக்குங்க. என் மனசுக்குள்ள ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு விசித்திரமான கெட்ட பயம் தோணுதுங்க. கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காத கவிதா. நான் என் கண்ணை இமை காக்குற மாதிரி எருதையும் கவனமா பார்த்துப்பேன். தேவா எருதோட மேல விறகுகளை மலை போல ஏத்தி சந்தைக்கு போறான். சந்தை நடுவுல நின்னு உரத்த குரல்ல கூவுறான். விறகோ விறகு, காட்டுல சேகரிச்ச சுட சுட எரியும் காய்ஞ்ச விறகு. வாங்க அண்ணன்களா, நல்ல நியாயமான விலைக்கு தர்றேன். அதே நேரம் வஞ்சக வட்டி கடைக்காரன் வேலாயுதம் ஐயா அசுரனை போல சந்தையில உலா வந்துகிட்டு இருக்கான். அவன் தேவாவை உற்று பாக்குறான். ஆஹா, இந்த முட்டாள் பயலை ஏமாத்துறது மாபெரும் சுலபமான வேலைடா. மூஞ்சிய பார்த்தாலே அடிமுட்டாளா தெரியறான். ஏய் தேவா, என்ன விஷயம்? உன்னோட விறகு ரொம்ப தரமானதா எரியும்னு ஊரு ஜனங்க பூரா புகழ்றாங்களே. உன்னோட அத்தனை விறகையும் நானே மொத்தமா வாங்கிக்கலாமா? நிச்சயமா ஐயா. ஆனா என் விறகுக்கு நீங்க எவ்வளவு விலை தருவீங்க எசமான்? நீயே சொல்லு, எவ்வளவு கேக்குற? 150 ரூபாய் தாருங்க எசமான். என்னடா இது, கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி, போனால் போகுது. ஆனா என் வியாபாரத்துல ஒரு முக்கியமான நிபந்தனை. இந்த விறகும் இதோட இருக்கிற அத்தனை பொருட்களும் இப்போ எந்த நிலைமையில இருக்கோ அதே நிலைமையிலேயே நீ எனக்கு வித்துடணும். இந்த நிபந்தனைக்கு நீ சம்மதிக்கிறியா? எனக்கு இதனால எந்த பாதிப்பும் இருக்க போறதில்லை எசமான். நான் மனசார ஒத்துக்கிறேன் எசமான். ஆஹா, இவன் என் நச்சு வலைக்குள்ள சிக்கிட்டான்டா. நல்லது, இதோ இப்படி உன்னோட 150 ரூபாயை
இப்போ உன்னோட எருதோட என் மாளிகைக்கு பின்னால வா. தேவா பணத்தை வாங்கிக்கிட்டு எருதை நடத்தி ஐயாவோட மாளிகையை நோக்கி நடக்கிறான். மாளிகையை அடைந்ததும் விறகை இங்கேயே நிலத்துல இறக்கி வை, நீ புறப்படலாம். சரிங்க எசமான். தேவா விறகுகளை வேகமா இறக்கி வச்சுட்டு எருதின் மேல இருந்த கனமான கயிற்றை அவிழ்க்க முயற்சி செய்யறான். நில்லுடா அங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? எசமான், நான் விறகை இறக்கி வச்சிட்டேன். இப்போ என் எருத கூட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு புறப்படுறேனுங்க. ஏய் அடிமுட்டாளே, நீ எனக்கு வாயால கொடுத்த அந்த நிபந்தனை உனக்கு நினைவே இல்லையா? விறகும் அதோட இருக்கிற அத்தனை பொருட்களும் இருக்கிற நிலைமையிலேயே விக்கிறேன்னு நீயே என் கால்ல விழுந்து சொன்னியே. நான் வாங்குறப்ப விறகு இந்த எருதின் மேலதானே இருந்துச்சு. அதனால இந்த எருதும் இப்போ எனக்குத்தான் சொந்தம். எசமான், என்ன வார்த்தை சொல்றீங்க? நான் விறகை மட்டும்தானுங்க விக்க ஒத்துக்கிட்டேன். இது எந்த ஒரு நியாயமுங்க? மாபெரும் அநியாயமா இருக்கே எசமான். வியாபார ஒப்பந்தத்துல நிபந்தனை என்னன்னு நீயே கேட்டு நீயே தலை ஆட்டி ஒத்துக்கிட்டியே. இப்போ மகாராஜாவே வந்தாலும் இந்த ஒப்பந்தத்தை மாத்த முடியாது. வேலாயுதம் சந்தை வீதியில சுத்தி இருந்த மக்களை உரக்க கூவி கூப்பிடுறான். அண்ணன்களா, வந்து பாருங்க. இந்த விறகு வெட்டி தேவா முதல்ல என்கிட்ட ஒட்டுமொத்த ஒப்பந்தம் பண்ணிட்டு இப்போ எருத கொடுக்காம ஏமாத்துறான். இது நியாயமா இருக்கா? என்னடா இது? என்ன விஷயம் இங்க நடக்குது? எசமான், நான் ஏழை மனுஷனுங்க. என்ன நடுரோட்ல பாழாக்கிடாதீங்க எசமான். என் மனைவியும் சின்னஞ்சிறு குழந்தைகளும் இந்த ஒரே ஒரு எருத நம்பி மட்டும்தான் உசுரோட வாழ்றாங்க எசமான். ஆனால் ஐயாவோட அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் பயந்து ஊர் மக்கள் யாருமே தேவாவுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட பேசல. வேலாயுதம் ஐயா தேவாவை வலுக்கட்டாயமா முத்துசாமி நாட்டாண்மையின் பஞ்சாயத்து முன்னாடி இழுத்துட்டு போய் நிறுத்துறான். ஏய் தேவா, நீயேதான் அந்த ஐயாவோட ஒப்பந்தத்துக்கு முழுசா ஒத்துக்கிட்டு இருக்கே. விறகை அது இருக்கிற நிலைமையிலேயே விற்க ஒத்துக்கிட்ட அப்புறம் அது சுமந்திருந்த எருதும் அந்த வியாபாரத்தில் அடங்கும். இதுவே என் பஞ்சாயத்து தீர்ப்பு. எருது இனிமே வேலாயுதம் ஐயாவுக்கே சொந்தம். நாட்டாண்மை அவர்களே, தயவு செஞ்சு கொஞ்சம் மனசு வச்சு யோசிங்க ஐயா. இது அப்பட்டமான அநியாயமும் துரோகமும் ஐயா. வாய மூடு. ஒப்பந்தம்னா ஒப்பந்தம் தான் தேவா. இதுவே இந்த ஊரின் இறுதி தீர்ப்பு. எருத விட்டுட்டு ஓடிப்போ. தேவா தன் வாழ்வாதாரத்தையும் உயிர் போன்ற எருதையும் இழந்து நெஞ்சம் பொளக்கிற வேதனையோடும் ஆறாத கண்ணீரோடும் குடிசையை நோக்கி நடக்கிறான். உடைந்த குடிசை. தேவா தலை குனிஞ்சு கண்ணுல தண்ணி பெருக தள்ளாடியபடி உள்ள நுழையறான். ஐயா, உங்க கண்ணுல இருந்து வழிஞ்சு ஓடுறது கண்ணீராங்க. என்னங்க ஆச்சு? எல்லாம் நலம்தானேங்க? கவிதா, நம்ம குடும்பத்தோட தலையெழுத்தே முற்றிலுமா சீரழிஞ்சு போச்சு. நம்ம கிட்ட ஏற்கனவே வாழ்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்போ நம்ம உயிர் போன்ற எருதும் நம்ம கைய விட்டு நழுவி போச்சுடி. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? என்ன ஆச்சுன்னு முழுசா சொல்லுங்கங்க. தேவா சந்தையில வஞ்சக வேலாயுதம் செஞ்ச தந்திரத்தையும் நாட்டாண்மை கொடுத்த அநியாய தீர்ப்பையும் கண்ணீரோட விவரிக்கிறான். அந்த வேலாயுதம் ஐயா மாபெரும் தந்திரக்கார பிசாசா இருக்கானேங்க. அவனோட இந்த வஞ்சக வார்த்தை ஆட்டத்தால இன்னும் எத்தனை ஏழை எளிய மக்களோட வாழ்க்கைய இப்படி நடுரோட்டுல அழிச்சு ஒழிச்சிருப்பானோ. எல்லாம் என் முட்டாள்தனமான தப்பு தாண்டி கவிதா. நான் அவனோட நச்சு வார்த்தைகளை சரியா யோசிக்காம தலை ஆட்டி ஒப்புக்கிட்டேனடி. ஐயா, இது எந்த வகையிலையும் உங்க தப்பு இல்லைங்க. அது அவனோட கொடூரமான நச்சு தந்திரம். நீங்க ஒரு துளி கூட மனசு தளர்ந்து கவலைப்படாதீங்கங்க. எல்லாம் கண்டிப்பா சரியாகும். அந்த சாமி தர்மத்தின் பக்கமே இருப்பான். அநியாயத்தை செஞ்ச அந்த வஞ்சகனை அவன் ஒருபோதும் சும்மா விட்டுட மாட்டான். ராத்திரி சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு 2 பேரும் படுக்க போறாங்க. ஆனா மன உளைச்சலாலும் அதிர்ச்சியாலும் மறுநாள் காலை தேவாவால படுக்கையை விட்டு எழவே முடியாம காய்ச்சல்ல சுருண்டு கிடக்கிறான். ஐயா, அந்த வேலாயுதம் ஐயா நேத்து உங்களுக்கு கொடுத்த அந்த 150 ரூபாயை என்கிட்ட கொடுங்கங்க. நான் இன்னைக்கே சந்தைக்கு போய் இன்னொரு எருத வாங்கிட்டு வர்றேன். இனிமே நானே காட்டுக்குள்ள போய் விறகு சேர்த்து சந்தையில விக்கிறேனுங்க. கவிதா, நீ ஒரு பொண்ணா தனியா சந்தைக்கு போறியா? அது மாபெரும் ஆபத்தா முடியுமே. ஐயா, நான் என்ன செய்யணும்? அந்த அநியாயக்காரனை எப்படி வீழ்த்தணும்னு எனக்கு தெளிவா தெரியுங்க. நீங்க எந்த கவலையும் படாம ஓய்வெடுங்க. இறைவா, என் புருஷனை காப்பாத்து. இந்த அநியாயத்தை செஞ்ச அந்த வேலாயுதம் ஐயாவுக்கு எதிரா போராடி வெல்லுற மாபெரும் சக்திய இந்த ஏழைக்குத்தா இறைவா. அப்போ கவிதாவோட தோழி சின்னம்மாள் பதற்றத்தோட வீட்டுக்குள்ள வர்றா. கவிதா, என்னடி ஆச்சு உங்க வீட்ல? நேத்து ராத்திரியே ஏதோ கெட்ட செய்தி ஊரு பூரா பரவுச்சேடி. சின்னம்மா, அந்த ஏமாற்றுக்கார வேலாயுதம் ஐயா நம்ம எருத ஒரு வஞ்சக தந்திரமான ஒப்பந்தத்தை போட்டு பறிச்சுக்கிட்டாண்டி. என்ன மாபெரும் அநியாயம் இது! அவனோட இந்த அக்கிரமத்துக்கு எதிரா நீ ஏதாச்சும் செய்ய புரியாடி? ஆமா சின்னம்மா, அவன் என் புருஷன்கிட்ட பண்ணின அதே நச்சு தந்திரத்தை இன்னைக்கு நான் அவன் மேலேயே திருப்பி பயன்படுத்த போறேன்டி. வா, எனக்கு உன்னோட உதவி கண்டிப்பா வேணும். கவிதா அந்த 150 ரூபாயை எடுத்துக்கிட்டு சின்னம்மாளோட சந்தைக்கு போய் ஒரு புதிய கம்பீரமான எருத வாங்கிட்டு வர்றா. ஐயா, நான் விறகு விக்க சந்தைக்கு புறப்படுறேன். நீங்க தைரியமா வீட்ல ஓய்வெடுங்கங்க. சரி கவிதா,
பார்த்து பத்திரமா சீக்கிரம் திரும்பி வா. கவிதா எருதோட மேல விறகுகளை மலை போல ஏத்தி அந்த வஞ்சக ஐயா தன்னை அடையாளம் கண்டுபிடிக்காத மாதிரி தன் மூஞ்சிய முந்தானை துணியால கம்பீரமா மறைச்சுக்கிட்டு போர்க்களத்துக்கு போற வீராங்கனைய போல சந்தைய நோக்கி நடக்கிறா. சந்தையின் மைய பகுதி. கவிதா தன் மூஞ்சிய முந்தானையால மறைச்சபடி கம்பீரமா நின்னு விறகு வித்துக்கிட்டு இருக்கா. அந்த வஞ்சக பிசாசு வேலாயுதம் ஐயா மட்டும் என் கண்ணுல தென்பட்டா அவனுக்கு ஆயுசுக்கும் மறக்க முடியாத அளவுக்கு அடியோடு பாடம் புகட்டுவேன். அதே நேரம் வஞ்சக வட்டி கடைக்காரன் வேலாயுதம் மீண்டும் யாரையாவது தன் நச்சு வலையில வீழ்த்தி ஏமாத்துறதுக்காக அசுரனை போல சந்தைக்கு வர்றான். அவனோட கொடூர பார்வை கவிதாவின் மேல விழுது. ஆஹா, சாமி இன்னைக்கும் எனக்கு ஒரு கொளுத்த இரையை அனுப்பியிருக்கான். நேத்துக்கு ஒரு பெரிய எருது சும்மாவே கிடைச்சது. இன்னைக்கும் இன்னொரு எருது என் கைக்கு வரப்போகுது. ஏய் பொண்ணே, இந்த விறகுக்கு என்ன விலை? 50 ரூபாய் எசமான். என்ன இது, விலை கொஞ்சம் அதிகமா இருக்கே, கொஞ்சம் குறைச்சுக்க முடியாதா? இந்த விறகு முழுவதும் சுடச்சுட எரியும் நல்ல காய்ஞ்ச விறகு எசமான். நான் சொல்ற விலை ஒரு சொட்டு கூட அதிகம் இல்லைங்க. இந்த பொம்பளை கொஞ்சம் சாமர்த்தியசாலியா பேசுற மாதிரி தெரியுது. பரவாயில்ல, இவளோட திமிரையெல்லாம் சீக்கிரமே அடக்கி புத்திய வழிக்கு கொண்டு வர்றேன். சரி, நான் என்ன பண்றது? நான் கேக்குற வியாபார நிபந்தனைக்கு நீ சம்மதிக்கிறியா? என்ன நிபந்தனை எசமான்? என்னவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லுங்க, இல்லன்னா நான் அடுத்த ஆளை பார்க்க போறேன். நான் கேக்குற 50 ரூபாயை தர்றேன். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. இந்த விறகும் இதோட இருக்கிற அத்தனை பொருட்களும் இப்போ எந்த நிலைமையில இருக்கோ அதே நிலைமையிலேயே நீ எனக்கு வித்துடணும். இதுக்கு நீ சம்மதிக்கிறியா? கவிதா ஒரு நொடி நாடகத்தனமா திடுக்கிடுவது போல நடிக்கிறா. அப்புறம் தன் கூர்மையான புத்திசாலித்தனத்தால பதிலளிக்கிறா. ஆஹா, என் புருஷனை ஏமாத்த வீசின அதே நச்சு தந்திர வலை. இன்னைக்கு இவனை இவனோட சொந்த வலையிலேயே அடியோடு சிக்க வச்சு அழிக்கிறேன். சரி எசமான், நான் உங்க நிபந்தனைக்கு மனசார ஒத்துக்கிறேன். ஆனா பதிலுக்கு எனக்கும் ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்குங்க. என்ன நிபந்தனை? நீங்களும் எனக்கு தர்ற அந்த 50 ரூபாய் பணத்தை அது இப்போ எந்த நிலைமையில இருக்கோ அதே நிலைமையிலேயே எனக்கு தரணும். இதுக்கு நீங்க மனசார ஒப்புக்கிறீங்களா எசமான்? இதனால எனக்கு என்னடா நஷ்டம் வந்துட போகுது? முட்டாள் பொம்பளை, இவ கேக்குற கேள்வியே இவளுக்கு எதிரா திரும்ப போகுதுன்னு தெரியாம ஆடுறாளே. சரி, நான் உன் நிபந்தனைக்கு முழுசா ஒத்துக்கிறேன். இப்போ உன்னோட எருதோட என் மாளிகைக்கு பின்னால வா. கவிதா தன் புதிய எருதை நடத்திக்கிட்டு ஐயாவோட மாளிகைய நோக்கி போர்க்கள வீராங்கனைய போல நடக்கிறா. ஏமாற்றுக்கார வேலாயுதம் ஐயாவே, நீ அகந்தையோட தோண்டின அதே கொடூர குழியில இன்னைக்கு நீயே வீழ்ந்து அழப்போற. வேலாயுதம் ஐயாவின் மாளிகை வாசல். ஐயா கர்வத்தோட நிமிர்ந்து நிக்கிறான். ஏய் பொண்ணே, இந்த விறகையெல்லாம் முதல்ல நிலத்துல இறக்கி வை. கவிதா விறகுகளை வேகமா இறக்கி வைக்கிறா. ஐயா பாய்ஞ்சு போய் புதிய எருதின் கயிற்ற பலமா புடிச்சுக்கிறான். என்ன அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு நிக்கிற? விறகோட சேர்த்து அது மேல இருந்த இந்த எருதையும் நான் சொந்தமா வாங்கிக்கிட்டேன். அந்த நிபந்தனையை நீ மறந்துட்டியா? ஐயோ எசமான், நான் இந்த ஆபத்தான நிபந்தனையே மறந்துட்டேனேங்க. என்ன மன்னிச்சிடுங்க எசமான். இதோ எருதை கம்பத்துல கட்டிடுறேனுங்க. கவிதா அமைதியா ஆனா புன்னகையோட எருத கம்பத்துல கட்டுறா. நான் உங்க கட்டளைய முழுசா நிறைவேத்திட்டேன் எசமான். இப்போ எனக்கும் என் உழைப்புக்குரிய அந்த 50 ரூபாய் பணத்தை தாருங்க எசமான். இதோ உன்னோட சொந்த சம்பாத்தியம், இப்படி வாங்கிக்கோ. வேலாயுதம் தன் இடுப்பு வேட்டியில முடிச்சு போட்டு வச்சிருந்த பணப்பையில இருந்து 50 ரூபாயை எடுத்து நீட்டுறான். எசமான், என்னங்க இது? நீங்க பணம் எந்த நிலைமையில இருந்துச்சோ அதே நிலைமையிலேயே எனக்கு தர்றேன்னு ஒப்பந்தம் செஞ்சீங்களேங்க. என்னடி பிதற்ற? நான் பணப்பையில என்ன வச்சிருந்தனோ அதே பணத்தை தானடி உன்கிட்ட தர்றேன். எசமான், இப்போ இந்த பணம் உங்க இடுப்பு வேட்டியில இறுக்கமா முடிச்சு போட்டிருந்துச்சுங்க. அதனால நீங்க எனக்கு தர்ற இந்த 50 ரூபாய் பணத்தோட சேர்த்து அந்த பணம் கட்டப்பட்டிருந்த உங்க ஒரு காலையும் வெட்டித்தான் எனக்கு தரணும். இதுவே நம்ம ஒப்பந்த நிபந்தனைங்க. இதத்தானே நேத்து என் புருஷன் கிட்ட இருந்து இதே நச்சுத்தந்திரத்தால அவரோட உயிர் போன்ற எருதை பறிக்க பயன்படுத்தினீங்க. வேலாயுதம் ஐயாவின் மூஞ்சி மரண பயத்துல அடியோடு வெளுத்து போகுது. ஏய் கொடூர பிசாசே, என்ன பிதற்றே? என் சொந்த காலை வெட்டி தர்றதுக்கு நான் எப்படி ஒத்துப்பேன்? நீங்க நேத்து அப்படித்தான் உங்க வஞ்சக ஒப்பந்தத்தை பயன்படுத்தி ஒரு ஏழை விறகு வெட்டியோட வயித்துல அடிச்சு அவரோட எருதை பறிச்சீங்க. இன்னைக்கு நான் அதே ஒப்பந்தத்தை உங்க மேலேயே திருப்பி பயன்படுத்துறேன். எனக்கு இப்போவே நீதி வேணும். ஏய் பொண்ணே, உனக்கு தைரியம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் என் காலை வெட்டி தரவே முடியாது. இங்கிருந்து போ. ஊர் மக்களே, எனக்கு நியாயம் வேணும். இந்த ஏமாற்றுக்கார ஐயா நேத்து ஒரு ஏழையோட எருத இதே தந்திரத்தால பறிச்சான். இன்னைக்கு அதே ஒப்பந்தப்படி இவன் தன் காலை எனக்கு வெட்டி கொடுத்தே ஆகணும். கவிதாவின் சிங்க கர்ஜனையை கேட்டு சந்தையில இருந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் அங்கே கொதித்தெழுந்து கூடுறாங்க. என்னடா இது? என்ன பெரிய அமளி இங்க நடக்குது? எல்லாரும் நல்லா கேளுங்க.
இந்த வஞ்சக வேலாயுதம் ஐயா நேத்து என் புருஷன் தேவா கிட்ட இருந்து விறகும் அதோட இருக்கிற அத்தனை பொருட்களும் இருக்கிற நிலைமையிலேயே விக்கணும்ங்கிற தந்திரமான நிபந்தனை மூலம் எங்களோட எருதை பறிச்சான். இன்னைக்கு நானும் அதே நிபந்தனைய இவன்கிட்ட வச்சேன். இவனும் முழுசா ஒத்துக்கிட்டான். இப்போ இவன் தன் பணத்தை அது இருந்த நிலைமையிலேயே எனக்கு தரணும். அது இவன் இடுப்பு வேட்டியில கட்டியிருந்துச்சு. அதனால இவன் தன் காலையும் சேர்த்து எனக்கு வெட்டி தந்தே ஆகணும். அடா ஆமாண்டா, இது நேற்று தேவா கிட்ட இவன் செஞ்ச அதே வஞ்சக தந்திரம் தானேடா. இவன் தேவாவுக்கும் இப்படித்தான் அநியாயம் செஞ்சான். ஐயோ இல்ல, இது வேற அது வேற விஷயம்டா. ஏய் ஐயா, வேற விஷயம் எப்படிடா ஆகும்? அதே வார்த்தைங்க, அதே கொடூர நிபந்தனை தானேடா. நாம இப்போவே இத முத்துசாமி நாட்டாண்மையிடம் கொண்டு போவோம். அங்கேயே உன்னோட யோக்கியதைக்கு நியாயம் தீர்மானமாகட்டும். கவிதாவும் பயத்துல நடுங்குற வேலாயுதம் ஐயாவும் நாட்டாண்மையின் பஞ்சாயத்தை நோக்கி நடக்கறாங்க. பின்னாடி ஊர் மக்கள் அத்தனை பேரும் ஆத்திரத்தோட திரண்டு போறாங்க. முத்துசாமி நாட்டாண்மையின் பஞ்சாயத்து வாசல். நாட்டாண்மை கவலையும் குழப்பமும் தோய்ந்த மூஞ்சியோட உட்கார்ந்திருக்காரு. ஊர் மக்கள் அத்தனை பேரும் அநீதிக்கு எதிரான ஆத்திரத்தோட திரண்டு நிக்கிறாங்க. நான் என் நெருங்கிய நண்பனான ஐயாவுக்கு ஆதரவா இன்னைக்கும் தீர்ப்பு தந்தா ஊர் மக்கள் அத்தனை பேரும் என்னை அநீதிக்கும் அக்கிரமத்திற்கும் துணை போன நாட்டாண்மைன்னு தூற்றி பழிப்பாங்களே. ஒருவேளை கவிதா பக்கம் நின்னேன்னா என் நண்பன் என் மேல கோபப்படுவானே. நான் என்ன பண்ணுவேன்? நாட்டாண்மை அவர்களே, இந்த ஏழைக்கு இன்னைக்கு அசைக்க முடியாத நீதி கிடைத்தே தீரணும். இந்த வஞ்சக ஐயா எனக்கும் என் புருஷனுக்கும் பெரிய அநியாயத்தை செஞ்சிருக்காருங்க. கவிதா நடந்த அத்தனை வஞ்சக நிகழ்வுகளையும் அக்னி பிழம்பா விளக்குறா. கவிதா, நீ உண்மையிலேயே இந்த மனுஷனோட ஒரு காலைய வெட்டி கேக்குறியா? இது மாபெரும் பயங்கரமான கோரிக்கையா இருக்கு. இதுக்கு பதிலா இந்த ஐயா தர்ற வேற ஏதாச்சும் பரிகாரத்தை நீ வாங்கிக்க கூடாதா? நாட்டாண்மை அவர்களே, நேத்து இதே நச்சு நிபந்தனையால என் புருஷனோட உயிர் போன்ற எருது பறிக்கப்பட்டப்போ பஞ்சாயத்துல இருந்த யாருமே அந்த ஏழைக்காக ஒரு வார்த்தை கூட பேசலையேங்க. இன்னைக்கு இந்த ஊர்ல தர்மமும் நீதியும் நிலைக்கணும்னா அதே நிபந்தனைய முழுசா நிறைவேற்றியே ஆகணும். இல்லனா இந்த ஊர்ல நீதியே செத்து போச்சுன்னு அர்த்தமாங்க. நாட்டாண்மை அவர்களே, தயவு செஞ்சு என்னை இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துங்க ஐயா. நான் என் காலை வெட்டி கொடுப்பதற்கு பதிலா அவங்களோட எருது, விறகு, அது மட்டும் இல்லாம மேலும் 1000 ரூபாய் ரொக்க பணத்தையும் தூக்கி கொடுத்துடுறேன் ஐயா. எனக்கு உங்களோட பிச்சை பணம் வேண்டாம் எசமான். எனக்கு நீதியும் தர்மமும் மட்டும்தான் வேணும். நேத்து என் புருஷன் கதறி அழுதப்போ நீங்க ஒரு சொட்டு இரக்கம் கூட காட்டலையே எசமான். அப்போ ஊர் மூத்தவர் பக்ரிசாமி கம்பீரமா முன் வந்து பேசுறாரு. நாட்டாண்மை அவர்களே, நான் இந்த ஊர்ல வெகு காலமா வாழ்ந்து வர்ற மூத்த மனுஷன். இந்த உலகத்துல நீதிங்கிறது ஏழைக்கும் பணக்காரனுக்கும் சமமா இருக்கணும். ஒரு நச்சு ஒப்பந்தம் ஐயாவுக்கு சாதகமா இருக்கும்போது அதை நீங்க பஞ்சாயத்துல நிலைநாட்டிட்டு அதே ஒப்பந்தம் இன்னைக்கு இந்த ஏழை பெண்ணுக்கு சாதகமா திரும்பும் போது அதை மறுக்கிறது அப்பட்டமான அநியாயம். நாட்டாண்மை அவர்களே. ஆமா நாட்டாண்மை அவர்களே, நேத்து இதே மாதிரி ஒரு அநியாய தீர்ப்பை தானே தேவாவுக்கு எதிரா தந்தீங்க. இன்னைக்கு இந்த ஏழை பெண்ணுக்கு நீதியான தீர்ப்பு தந்தே ஆகணும். ஆமா, ஒரு ஊர்ல 2 விதமான நீதி இருக்கவே கூடாது. நேத்து அந்த நிபந்தனை ஐயாவுக்கு சாதகமா இருந்துச்சு. இன்னைக்கு அதே நிபந்தனை கவிதாவுக்கு சாதகமா இருந்தா அதையும் இந்த பஞ்சாயத்து ஏத்துக்கிட்டே ஆகணும். முத்துசாமி நாட்டாண்மை ஊர் மக்களின் மாபெரும் பேரலை அழுத்தத்தை முழுமையா உணர்றாரு. ஊர் மக்கள் சொல்றதுதான் 100க்கு 100 சரி. நேத்து நான் தந்த அதே தீர்ப்பு தான் இன்னைக்கும் பொருந்தும். ஐயாவே, நீங்க மாபெரும் தவறு செஞ்சிட்டீங்க. இந்த ஊர் நீதிப்படி நீங்க உங்க ஒரு காலைய வெட்டி கொடுக்கணும். அல்லது கவிதா மனசார ஏத்துக்கிற பெரிய பரிகாரத்தை தந்தே ஆகணும். ஐயோ, நான் என் காலை தரவே மாட்டேன். அது என் உயிருக்கே பேரழிவா முடிஞ்சிடும்யா. அப்படின்னா கவிதாவின் கால்கள்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அவ கேக்குற தகுந்த பரிகாரத்தை கொடுத்து தப்பிச்சுக்கோ. வேலாயுதம், நீ இத்தனை காலமா ஏழை எளிய மக்களின் வயித்துல அடிச்சு ஏமாத்தி வாழ்ந்தவன். இன்னைக்கு உன் சொந்த நச்சு ஆயுதமே உன் கழுத்தை நெரிச்சிருக்கு. இதுல இருந்தாச்சும் ஒழுங்கா வாழ பாடம் கத்துக்கோ. வஞ்சக வேலாயுதம் ஐயா ஊர் மக்கள் முன்னிலையில முற்றிலும் தலைகுனிஞ்சு தோத்து போய் நிக்கிறான். கவிதா, என்ன மன்னிச்சிடுமா. நான் மாபெரும் தப்பு பண்ணிட்டேம்மா. இதோ உங்க புருஷனோட உயிர் போன்ற எருத இப்போதே திருப்பி தர்றேன். அதோட சேர்த்து என் சொந்த பணத்திலிருந்து 2000 ரூபாயையும் பரிகாரமா தர்றேன்மா. இது போதுமாமா? சரி எசமான், உங்களின் இந்த பரிகாரத்தை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இனிமேல் இந்த ஊர்ல எந்த ஒரு ஏழை எளிய மனிதனையும் இந்த மாதிரி தந்திர வார்த்தையால ஏமாத்த கூடாதுங்க. தெய்வமே, சத்தியமா சொல்றேன், இனிமேல் என் ஆயுசுக்கும் இப்படி ஒரு அநியாயத்தை செய்யவே மாட்டேன்மா. இன்னைக்கு முதல் இந்த சாக்குரப்பட்டி கிராமத்தில் இருக்கும் நிலைமையிலேயே என்ற இது போன்ற வஞ்சக நிபந்தனைகளை பயன்படுத்தி வியாபாரம் செய்வதும்
ஏழைகளை ஏமாற்றுவதும் முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது. இனிமேல் இப்படி ஒரு அக்கிரமம் நடந்தால் கடுமையான தண்டனை கிடைக்கும். கவிதா தன் புருஷனோட எருதையும் இழப்பீட்டு பணத்தையும் வெற்றியோட பெற்றுக்கொண்டு கம்பீரமா வீடு திரும்புறா. தோழி சின்னம்மாள் அளப்பரிய ஆனந்தத்தோட அவளோட நடந்து வர்றா. கவிதா, நீ உண்மையிலேயே மாபெரும் வீர பெண்மணிடி. இந்த முழு ஊருமே இன்னைக்கு உன்னோட கூர்மையான புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் பார்த்து வியந்து பாராட்டுதுடி. மிக்க நன்றி சின்னம்மா. இது ஏதோ என்னுடைய தனிப்பட்ட மனித வெற்றி இல்லடி. இது அநீதியை எதிர்த்து நின்று தர்மம் பெற்ற மாபெரும் வெற்றிடி. தேவாவின் உடைந்த குடிசை. கவிதா மீட்டெடுத்த பழைய எருது மற்றும் புதிய எருதோட பெரிய வெற்றியின் கர்வத்தோட முற்றத்துல அடிகள் எடுத்து வைக்கிறா. கவிதா, ஐயோ, இது நம்ம பழைய எருது தானே. இது எப்படி உன் கூட திரும்பி வந்துச்சு? ஐயா, முதல்ல அமைதியா உட்காருங்கங்க. நடந்த பெரிய அற்புதம் பூராவையும் உங்களுக்கு தெளிவா சொல்றேனுங்க. கவிதா சந்தையிலும் நாட்டாண்மையின் பஞ்சாயத்திலும் நடந்த அத்தனை வீர தீரச் சம்பவங்களையும் உணர்ச்சி பூர்வமாக விவரிக்கிறாள். கவிதா, நீ உண்மையிலேயே மாபெரும் புத்திசாலிட்டி. அந்த வஞ்சக ஐயாவையே அவனோட சொந்த கொடூர நச்சு வலையிலேயே மாட்டி வச்சு அடக்கிட்டேயடி. ஐயா, சூழ்ச்சிக்கு பதில் சூழ்ச்சி செய்வது மாண்பல்லங்க. சூழ்ச்சிக்கு பதில் கூர்மையான புத்திசாலித்தனமே சிறந்த ஆயுதம்ங்க. நேர்மையா வாழ்ற மனிதர்கள் கூட சரியான நேரத்துல புத்திசாலியா யோசிச்சா இந்த உலகத்தில் இருக்கும் எந்த அநியாயத்தையும் அடியோடு வென்று ஒழிக்க முடியுமுங்க. என் கண்களால பார்த்தும் எனக்கு இன்னும் நம்பவே முடியலடி கவிதா. நீ ஒரு பொண்ணாக எப்படிடி அவ்வளவு பெரிய அசுரன் முன்னாடி தைரியமா நிமிர்ந்து நின்ன? ஐயா, என் உயிரான உங்களுக்கு அநியாயம் நடந்ததை பார்த்த அந்த நொடியில என் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அக்னி பிழம்பு பத்திக்கிச்சுங்க. அந்த தர்மத்தின் நெருப்பு தான் எனக்கு இந்த அசைக்க முடியாத தைரியத்தை தந்துச்சுங்க. தேவனும் கவிதாவும் பெற்ற அந்த பரிகார பணத்தையும் ஐயாவிடம் வாங்கியிருந்த பழைய கடன் தொகையையும் எடுத்துக்கொண்டு நேராக வேலாயுதம் ஐயாவின் மாளிகைக்கு செல்கிறார்கள். ஐயாவே, இதோ நாங்க உங்ககிட்ட வாங்கியிருந்த அத்தனை கடனும் அதற்கான வட்டியோட சேர்த்து இதோ இருக்குங்க. இனிமேல் எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கடன் தொடர்பும் இல்லைங்க. தேவா, என்ன மனசார மன்னிச்சிடு. நான் உன்கிட்டயும் உன் மனைவி கிட்டையும் மாபெரும் அநியாயமா நடந்துகிட்டேன். ஐயாவே, என் மனைவி எனக்கு ஒரு பெரிய தர்ம பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கா. நேர்மையும் புத்திசாலித்தனமும் ஒன்றாக கைகோர்த்து நின்றால் எந்த மாபெரும் அநீதியையும் வெல்லலாம்னு காட்டி தந்திருக்கா. இனிமேல் நீங்க இந்த ஊர்ல இருக்கிற எந்த ஒரு ஏழை எளிய மக்களையும் ஏமாத்த மாட்டீங்கன்னு நாங்க ஆழமா நம்புறோங்க. அந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன் தேவா, இனிமேல் என் ஆயுசுக்கும் நான் யாருக்கும் இப்படி ஒரு அநியாயத்தை செய்யவே மாட்டேன். இன்னைக்கு முதல் என் வியாபாரத்தை நேர்மையோடும் தர்மத்தோடும் மட்டுமே நடத்துவேன். தேவனும் கவிதாவும் மன நிறைவோடு தங்கள் வீட்டிற்கு திரும்புகிறார்கள். கவிதா, இன்னைக்கு நமக்கு எந்த ஒரு கடனும் இல்ல. நம்ம உழைப்புக்கு தோள் கொடுக்க 2 எருதுகள் இருக்கு. அதை விட மேலா என் மனசுல அளப்பரிய நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கு. ஆமாங்க ஐயா, நேர்மையான உழைப்பும் கூர்மையான புத்திசாலித்தனமும் சேர்ந்தா இந்த உலகத்தில எந்த ஒரு சூழ்ச்சியையும் அநியாயத்தையும் நம்மால் எளிதாக வெல்ல முடியுங்க. கடைசியா அந்த தெய்வீக சாமியார் சொன்ன வார்த்தைகள் 100க்கு 100 உண்மையாகிடுச்சு கவிதா. இந்த எருது உண்மையிலேயே நம்ம குடும்பத்தோட தலையெழுத்தையே முற்றிலுமா மாத்தி அமைச்சிடுச்சு. சில வாரங்களுக்கு பிறகு உடைந்த குடிசை இப்போதெல்லாம் செழிப்பின் அடையாளமாக மாறத் தொடங்கியிருக்கிறது. மாலையின் பொன்னான வெளிச்சத்தில் தேவனும் கவிதாவும் முற்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களின் விறகு வியாபாரம் ஊர் பூராவும் கொடிகட்டி பறக்கிறது. ஐயா, இப்போ நம்ம வாழ்க்கை எவ்வளவு அழகாகவும் நிம்மதியாகவும் மாறிடுச்சு பாருங்கங்க. நெஞ்சை அடைக்கிற கடனும் இல்ல, உயிருக்கு பயந்த கொடூர பயமும் இல்லைங்க. ஆமா கவிதா, இந்த பெரிய பயணத்துல எனக்கு புரிஞ்ச மிக முக்கியமான பாடம் என்னன்னா, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் சோதனைகளும் வந்தாலும் நாம நேர்மையையும் புத்திசாலித்தனத்தையும் ஒருபோதும் விட்டு கொடுக்கவே கூடாதுங்கிறது தான். அணுவளவும் பிழையில்லாமல் சரியா சொன்னீங்கங்க ஐயா. தூய்மையான அன்பும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கூர்மையான புத்திசாலித்தனமும் நம்மிடம் இருந்தா இந்த உலகத்துல எந்த ஒரு கொடூர சூழ்ச்சியையும் நம்மளால வெல்ல முடியுமுங்க.